வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ இல்லை, ஒரு சின்ன டூர் வீடியோ. இந்த பிக்ஸ்லாம் நான் 2019 எடுத்தது. இந்த லொக்கேஷனை நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஆலப்பே தான். ஆனால் நம்ம இன்றைக்கி ஆலப்பே டூர் பார்க்க போகிறது இல்லை. ஆலப்பேலேருந்து ஒரு குட்டி டிரைவ் வந்தீங்கன்னா மராரி குளம்னு ஒரு ஊர் வருங்க. அந்த பீச்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சன்செட் அட் மராரி பீச் அண்ட் லா பிளேஜ் மராரி ஹோட்டல் ரிவ்யூ. அப்போ நாங்கள் போகும்போது இந்த ஹோட்டலோட பேர் வந்து லா பிளேஜ். இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஹோட்டல். இப்போ அதோட பேர் வந்து அஸ்யூர் டைட்ஸ் மராரின்னு மாறிடுது. மராரி குளம்ங்கிறது ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ். இந்த ரிசார்ட் வந்து ஓமனப்புழா பீச் ரோட், சவுத் மராரியில் இருக்குது. இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பீச் வில்லா. ஆலப்பேலேருந்து இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு உங்களுக்கு ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். இந்த வில்லாஸ்க்கு ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காட்டேஜ்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு கிங் சைஸ் பெட், இந்த பக்கம் தனியாக ஒரு பெரிய ஓப்பன் பாத்ரூம், பெவரேஜ் டெஸ்க், கபோர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஹைலைட்டே அதோட டாய்லெட்ஸ் தான். கடல் அலையோட சவுண்டு கேட்டுக்கிட்டே ஃப்ரீயாக ஸ்பேஷியஸாக ஏரியாக நீங்கள் குளிக்கலாம். ஸோ பாத்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின்ஸ் இருக்குது. வாஷ் பேசின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போனால் WC இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா இருக்குது. ஃபஸ்ட்டு போனோன்னே எனக்கும் பயமாக தான் இருந்தது, அப்புறம் போக போக பழகிடுது. நீங்கள் ரூம்லேருந்து ஒரு கலை தூக்கி அடிச்சிங்கன்னா அது பீச்சில் போய் விழும். அவ்வளோ க்ளோஸாக இருக்குது பீச்சு. நீங்கள் அப்படியே ரூமுக்கு வெளியில் உட்காந்துட்டு நீங்கள் பீச்சஸை என்ஜாய் பண்ணலாம், இல்லை பீச்லேயும் போய் குளிச்சுட்டு வரலாம். நீங்கள் பீச் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷவர் ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஷவர் ஏரியாவில் ஒரு பாத் கொடுத்துட்டு நீங்கள் ரூம்குள்ளே வரலாம். பீச்சுக்கும் நம்ம ரூமுக்கும் நடுவில் ஒரு சின்ன வேலி இருக்கும், அதில் கேட்ஸ் இருக்குது. அங்கங்கே சீட்டிங் ஏரியா இருக்குது நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு அலையோட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரூம் சர்வீஸ் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா ரெஸ்டாரண்ட் போயும் சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. நீங்கள் பீச் வழியாகவே போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே போய் நீங்கள் நல்லா சாப்பிட்டு வரலாம். லோக்கல் குவிசின்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் கிடைக்கும். ப்ளஸ் பிரெட், பட்டர், ஜாம், டோஸ்ட், கார்ன்ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். பீச்சுக்கு போனீங்கன்னா மறக்காமல் பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு சன்செட்டும் பார்த்துட்டு வாங்க. அரேபியன் சீயோடு அந்த சன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பீச்சஸும் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. வில்லேஜ்னால உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸும் அங்கே சேலுக்கு வருது. உங்களுக்கு சில சன்செட் பிக்ஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கொச்சின் பக்கம் வந்தீங்கன்னா ஆலப்பே விசிட் பண்ணிவிட்டு மராரியில் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் போகலாம். பீச்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃபோட்டோஜெனிக்காக இருக்குது. ஸோ தண்ணி, தென்னை மரம், ராக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஷோரில் உங்களுக்கு டேபிள் சேர் போட்டிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் சீயை வேடிக்கை பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட்டப்பட்ட வில்லானால் உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பீச்சும் உங்கள் ரூம்ஸோட பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம்ஸை முன்னாடியே அங்கே ஃபோன் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பீக் சீசனில் ரூம்ஸ் கிடைக்காது. அந்த வில்லேஜ்குள்ளே உங்களுக்கு பெருசாக கடைகள் கிடையாது. ஸோ நீங்கள் எதாவது வாங்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா சிட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பீச்சஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா பீச்சஸில் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு விசிட் கொடுங்க. இட்ஸ் வர்த் த விசிட். நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணியிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எங்கே வெக்கேஷன் போகணுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.